கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். இது விஜய் மீது நடத்தப்பட்ட மறைமுகமான தாக்குதல் அப்படின்னு பார்க்க முடியும் நினைக்கிறீங்க? நேயர்களுக்கு வணக்கம். குறிப்பா புதிய எதிர்கட்சின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையிலும் அந்த பஞ்ச் டயலாக்கு பஞ்சமே இருக்காது. எப்பவுமே எதிர்கட்சிகளுக்கோ இல்ல மத்திய அரசுக்கோ சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இல்ல சூப்பர் ஸ்டாரா அரசியல்ல ஜொலிக்கிற ஸ்டாலின் அவர்களேன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் முதல்வர் அவர்களேன்னு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, புதிய பழைய கட்சிகளுக்கு அப்படின்றாரு. புதிய பழைய எதிர்கட்சிகள்னா, பழைய எதிர்கட்சின்னு பார்த்தா அதிமுக, எடப்பாடி கே பழனிசாமி. புதுசா வரக்கூடிய எதிர்கட்சி, எதிர்நிலையில இருக்கிற கட்சின்னு பார்த்தா அது விஜய் அவர்கள் தான். சோ விஜய் அவர்களும் காக்கா கதை, ஒரு சில பிரச்சனைகள், அப்புறம் இந்த கூலி படம் ரிலீஸ் அப்போ விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு சில இடத்துல தியேட்டர்ல எல்லாம் படம் சரியில்லை அப்படின்னு சொன்ன அந்த சர்ச்சை பிரச்சனை எல்லாம் அவருக்கும் செவி வழி போயிருக்கும். இன்னொன்னு, ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட தொண்டர்களை தன்னோட அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது, அதனால ஒரு சில விமர்சனம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அரசியல்ல வராம போயிட்டார். அப்படி இருக்கும்போது அதனாலயுமே நான் உச்சத்துல இருந்த போது என்னோட நடிப்பு தூக்கி போட்டு வந்தேன், மத்தவங்கள மாதிரி கிடையாது அப்படின்றத அவர் திரும்ப திரும்ப பதிவு பண்றாரு. அது கண்டிப்பா திரு கமலஹாசன் அவர்களையும் திரு ரஜினிகாந்த் அவர்களையும் காயப்படுத்தும் அந்த வார்த்தை. விஜய் அவர்கள் சொல்ற அந்த வார்த்தை. கடந்த மாநாட்டுல திரு விஜய் பேச்ச சொன்னீங்க, நான் ரிட்டையர் ஆகிற நிலையில அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னார்ல, அந்த கருத்து சொல்றீங்க? கண்டிப்பாங்க. அவரோட வயது 60-70 வயசு தாண்டினவங்க. அவங்க கிட்ட ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசிட்டீங்கன்னா 58 தாண்டினவங்க எல்லாருக்குமே சுருக்கும் குத்தும். அந்த மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லாடல் விஜய் அவர்கள் தவிர்த்திருக்கலாம். ஆனா அதை அவருக்கு பிராண்டிங்க்கு பயன்படுத்தினார். அவர் பிராண்டிங்க்கு சூசகமா பயன்படுத்தும் போது, அதே தருணத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் இங்க பயன்படுத்திக்கிறாரு. சினிமால நிறைய பேர் இருப்பாங்க. சினிமால சூப்பர் ஸ்டார் நானு, அரசியல்ல நீங்க தான் சூப்பர் ஸ்டாரு. பழசா இருந்தாலும் சரி, புதுசா இருந்தாலும் யாரு வந்தாலும் 2026ல ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு தயாரா இருக்கும் ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களே அங்க பாராட்டுறாரு. இது திரு விஜய் அவர்களை தான் குறிப்பிட்டார் மறைமுகமா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதுல அந்த அர்த்தம் தான் வருது இல்லையா? வேற அர்த்தம் இல்லை. அர்த்தம் இல்லை. நம்ம அரசியல இன்னைக்கு காலையில விஜய் அவர்களால 7 மணிக்கு டிஃபன் சாப்பிடறதுக்கே நிறைய பேருக்கு நேரம் கிடைக்கல. பத்திரிகையாளர்களுக்கு 7 மணிக்கு ஆரம்பிச்சது நைட்டு 10-10:30 வரலும் போகுது. இந்த பசுபதி ஐயா ஒரு படத்துல சொல்லுவாரு, எப்பா எனக்கு சுகர் இருக்குதுப்பா, கையெல்லாம் வலிக்குது, சீக்கிரமா அவனை பேசி முடிக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு. அந்த பொழப்பு தான் நம்ம பொழப்பு. அப்படி இதை கூர்ந்து கவனிக்கும் போது இதை சீமான் அவர்களுக்கு சொன்ன மாதிரியோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லணும்னா அது வேற வார்த்தையில சொல்லிக்கணும். புதிய பழைய எதிர்கட்சிகள் அப்படின்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, புதுசா ஒரு கட்சி இன்னைக்கு சமீபமா பேசு பொருளா இருக்கு, இளைஞர்களோட பட்டாளம் அணிவகுக்குதுன்னா அது அவர்கள் விஜய் அவர்கள் தான். அவர் தாவேக்காவை குறி வச்சுதான் அதை சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா, நானா எப்போ சொன்னேன், எனக்கு அது ஞாபகம் இல்ல, பை பை தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த நேரத்துல ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம், ஒரு ஊக்கம் அதை கொடுக்கணும் அப்படின்றது இதோட ஃபர்ஸ்ட் நோக்கம். 2வது நோக்கம், போற போக்குல விஜய் அவர்களே ஒரு 2 தட்டு தட்டிட்டு போனோம் அந்த விமர்சனம் மூலமா லைட்டா. இதெல்லாம் ரீடிங் பிட்வீன் த பொலிட்டிக்கல் லைன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நுண்ணிய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். நிறைய தேர்தல்கள் அவர் அரசியல நேரடியா ஈடுபடுறதுக்கு முன்னாடியே கூட அவர் யாருக்கு வாய்ஸ் கொடுப்பார் அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது தமிழக அரசியல்ல நம்ம நீக்கமர நிறைஞ்சிருக்கிறத பார்த்திருக்கோம். இந்த முறை அவர் ஒரு டிஎம்கே சைடு எடுக்கிறார் அப்படின்ற ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கலாமா? இல்ல ஒரு மேடை நாகரிகத்துக்காக, அது ஒரு முதலமைச்சரோட அவர் மேடையை ஷேர் பண்ணும்போது அந்த நாகரிகத்துக்காக சொன்ன கருத்துன்ற அளவுல தான் பார்க்கணும். அவர் அரசியல் ரீதியா சரிங்க, சினிமா துறை ரீதியாக சரி, ஒரு புத்திசாலிங்க, ரைட்டுங்களா? அவர் மீது எனக்கு நடிகர்ன்ற முறையில கருத்துக்கள் வேறுபாடு இருக்கு. ஆனா அரசியல் ரீதியா அவர் கொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். யாருக்கு என்ன மாதிரி விமர்சனம் கொடுக்கணும், எதற்காக கொடுக்கணும்ன்றது ரொம்ப தெளிவா இருப்பாரு. அதனால இன்னைக்கு நாளைக்கு மத்திய அரசு கூப்பிட்டு அவருக்கு ஏதோ ஒரு பாரத ரத்னாவோ இல்ல வேற இன்னும் ஒரு அவார்டு எதனா கொடுக்குறாங்கன்னா அந்த மேடையில போயிட்டு மோடி அவர்களோட பெருமையா பேசிட்டு, அமித்ஷாவை பெருமையா பேசிட்டு வந்துடுவார். எந்த இடத்துல அரசியல் மேடையிலுமே அதை நிகழ்ச்சி அமைப்பாளர் யாரோ அவங்களை பெருமைப்படுத்தி பேசுறது அவருக்கு பிடிக்கும். அம்மையார் ஜெயலலிதாக்கு அதை பண்ணியிருக்கிறாரு, எம்ஜிஆர் அவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த வாழ்த்து சொல்றாரு. ஒரு காலத்துல கிருஷ்ணரு ராமர்னு சொல்லிட்டு எல்லாம் அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் பாராட்டியும் பேசியிருக்கிறாரு. ஒரு 10 பேர் ஒருத்தர் எதிர்க்கிறாங்கன்னா அப்ப யாரு பலசாலி அப்படின்ற மாதிரி. நாளைக்கு யாருன்னா ஒருத்தர் புதுசா முதலமைச்சர் அவங்க ஒரு சிறப்பு விழா ஏற்பாடு பண்ணாங்கன்னா அந்த மேடையிலையும் போய் அவங்கள ஒரு 4 வார்த்தை பாசமா பாராட்டிட்டு வர்றதுல அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நன்றி திரு கோட்டீஸ்வரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.